பாலு அவர்களை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா சின்சியாரிட்டி. ஏதாவது சொன்னோம்னா அதை முடிச்சு காட்டுறது தான் அடுத்த ஃபோனை பண்ணுவார். இல்லை ஃபோனை பட்டுன்னு வச்சுருவார் பாதியில். விருதுநகர் முப்பெரும் விழாவில் நம்முடைய பாலு அவர்களை பற்றி நான் பேசினப்போ அதை இப்போ நினச்சி பார்க்குறேன். கலைஞரின் தொண்டரா, தோழரா, செல்ல பிள்ளையா, உடன்பிறப்பா, பற்றாளரா, வெறியரா, என்னவென்று பாலுவை சொல்வது, இது எல்லாம் கலந்த கலவைதான் பாலுன்னு அன்னைக்கு நான் சொன்னேன். அன்னைக்கு நான் சுருக்கமாக சொன்னதுக்கு விளக்க உரையா தன் வரலாற்றை எழுதியிருக்கிறார் நம்முடைய பாலு. நெருக்கடி காலத்திற்கு முன்பு இளைஞர் திமுக கோபாலபுரம் பகுதியில் நான் தொடங்கின நேரத்தில் எனக்கு துணையாக இருந்தவர். அவர் அப்போது அண்ணா ஆர்ட்ஸ் அகாடமி என்ற ஒரு நிறுவனத்தை பொதுவாக நடத்தி கொண்டிருந்தார். கழகத்திற்கு துணை செய்யக்கூடிய வகையில் தான் நடத்தி கொண்டிருந்தார். அப்போதான் முதல்ல எனக்கு அவருக்கு அறிமுகம் கிடைச்சது. அந்த அறிமுகம் கிடைச்சப்ப அவரெல்லாம் வாங்க போங்க சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நானும் பேசுவேன், அவரும் பேசுவார். அது போக போக என்னப்பா எப்படி இருக்க, அவரும் திருப்பி நல்லா இருக்குப்பா அப்படின்னு. அது இன்னும் போக போக யோ என்னையா எப்படி இருக்க, இப்படி மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் சொல்லணும் வாடா போடான்னு சொல்ற அளவுக்கு கூட மாறிடுச்சு. ஆனா இப்ப பாத்தீங்களா அந்த தலைவர், கட்சியினுடைய தலைவர், அவர் நாடாளுமன்ற கழக குழுவினுடைய தலைவர். இப்ப சொல்ல முடியுமா? சொன்னா அவரை நீங்களாம் விட்டுருவீங்களா? எதற்காக சொல்றேன்னா அந்த அளவிற்கு இரண்டரை கலந்தவர்களாக நாங்கள் இருந்தோம் என்பதற்காகத்தான் இதை சொல்றேன். இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற வழித்தடத்தை விளக்கத்தான் இந்த பாதை மாறா பயணம். இது பாலுவோட வரலாற்று புத்தகம் மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு வழிகாட்டும் புத்தகம். பாஜகவை வீழ்த்த போகிற இந்தியா கூட்டணியோட உருவாக்கத்தில் நம்ம பாலுவுக்கு மிக முக்கிய பங்கு இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.